நெருப்புல சிக்கி இருந்த தனலட்சுமியை காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனாலும் நெருப்போட ஊக்கரம் ரொம்ப அதிகமா இருந்தது. கிளி உருவத்துல இருந்த ஆண்டவரால எதுவுமே செய்ய முடியல. அப்பந்தான் சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒண்ணு அவர் நினைவுக்கு வந்தது. கிராமத்துல உள்ள குளத்துல மீனவர் ஒருத்தர் குளம் முழுதுமே மீன் வலையை விரிச்சு வச்சிருந்தாரு. அந்த வலையில நிறைய பறவைகளும் மாட்டும். ஒரு நாள் அந்த வலையில நீர்க்காகம் மாட்டி இருந்தது. ஆண்டவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அந்த மீனவர் நீர்க்காகத்தை அவிழ்த்து விட மறுத்துட்டார். நீர்க்காகங்கள் நிறைய மீன்களை சாப்பிடும். அது மீன்களை சாப்பிட்டுட்டு போடுற எச்சம் நீர்ல கலந்து வர்றதுனால அந்த ஊர்ல விவசாயம் செழிச்சு வளர்ந்தது. ஆனா அந்த மீன் பிடிக்கிறவருக்கு அது எதை பத்தியுமே கவலை. பார்த்துக்கிட்டே இருந்த ஆண்டவர் பாம்புத்தாரா பறவையோட உருவம் எடுத்தார். கழுத்தை மட்டும் வெளியில நீட்டி தண்ணிக்குள்ள நீந்தி போய் அந்த மீனவரை பாம்பு மாதிரி பயம் காட்டினார். அதை பார்த்து அந்த ஆளு தன்னோட வலையை எடுத்துட்டு பயந்து போய் ஓடி போயிட்டார். தப்பிச்சு போன அந்த நீர்க்காகம் தன்னோட பணியை சிறப்பா செய்ய ஆரம்பிச்சு. அப்படி அன்னைக்கு ஆண்டவர் காப்பாத்தி விட்டது நீர்க்காகங்களோட இளவரசி. அதனால அன்னையில இருந்த அந்த நீர்க்காகங்கள் ஆண்டவருக்கு பெரிய மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சு. இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய குளங்கள்ல நடக்குது. இதை பத்தி நான் முதலமைச்சர் கிட்ட மட்டும் இல்ல, பாராளுமன்றத்திலையும் போய் பேசுறேன்னு ஆண்டவர் உறுதிமொழி கொடுத்தார். தீயை அணைக்கிறதுக்காக ஆண்டவர் அந்த நீர்க்காகங்களை உடனே கிளம்பி வர சொன்னார். எல்லா நீர்க்காகங்களும் பறந்து வந்து வானத்துல இருந்து அருவி மாதிரி தண்ணியை கொட்ட ஆரம்பிச்சது. அது தண்ணியா ஏச்சமான்னு தெரியாது, ஏது எப்படியோ, ஆனா அந்த நெருப்பு அணைஞ்சிருச்சு. ஆண்டவர் பறவையும் தனலட்சுமியை கண்டுபிடிச்சு அது மேல தண்ணீரை பீச்சு அடிச்சது. அன்போடு அதை அணைச்சுக்குச்சு.